அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 முக்கியமான தகவல் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஆக்சுவலாக அது இல்லாமல் ஒரு கடைசி எச்சரிக்கை, லாஸ்ட் வார்னிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ பதிவு தான். அதே மாதிரி நீங்கள் இயர்லி மார்னிங் படிக்கிறதுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வரக்கூடிய நாட்கள் நீங்கள் கொஞ்சம் இயர்லி மார்னிங் எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஒரு சிலர் ரெகுலராகவே இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு படிப்பீங்க. ஸோ அவங்க பிரச்சனை கிடையாது. ஸோ படிக்கணும்னு நினைப்பீங்க, அவங்க தான் பிரச்சனை. நான் விடிய காத்தால எந்திரிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு பாருங்கள். ஓகேங்களா? ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்க ஓகே. ஆனாலும் விடிய காலத்தில் எழுந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி கடைசி எச்சரிக்கை அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நவம்பர் 24 ஒரு டெஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 11,000 மெம்பர்ஸ் பார்த்தோன்னா அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு 8,000 9,000 பேர் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாங்க. அடுத்த ஒரு 2 டேஸில் ஒரு 2,000 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 11,000 பேர்கிட்ட அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ 11,000 பேர் டெஸ்ட் அப்ளை பண்ணதுனால எல்லாருமே எழுதுவாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் பாதிக்கு பாதி எழுதினாலுமே கூட ஒரு மினிமம் ஒரு 5,000 to 6,000 மெம்பர்ஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அந்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன சிலபஸ் போர்ஷன் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். இந்த டெஸ்ட்டு யூடியூப்பில் காமனாக நடக்கும். ஓகேங்களா? அது யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கும் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் காமனாக நடக்கக்கூடிய டெஸ்ட்டு தான் இது. உங்களுக்கு ஒரு போட்டி மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியாக பார்த்தோன்னா இந்த டெஸ்ட்டு இருக்கும். ஸோ ரேங்க் லிஸ்ட் எல்லாமே நம்ம ப்ரொசீஜராக கொடுப்போம். டெஸ்ட்டு பைலாங்குள்ள தான் நடக்கும். டெஸ்ட்டு போர்ஷன் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். லைவில் டெஸ்ட் போர்ஷனுக்கு உண்டான சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஒரு 1 வீக் முன்னாடி பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். வீடியோ பதிவு பாருங்கள். சரிங்களா? ஸோ 3 முக்கியமான தகவல் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விடிய காத்தால் எழுந்திருக்கிற அந்த பழக்கத்தை, ஹேபிட்டை நீங்கள் வரக்கூடிய நாட்களில் கொண்டு வந்துங்க. ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப 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 குறைவு. இந்த கடைசி எச்சரிக்கைன்னு போட்டுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் புலம்புறதுக்கும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் படிக்க முடியல, நம்மளால் படித்தா பாஸ் பண்ணிட முடியுமா, இதில் நிறையா ஆடியோ வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அதுவும் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் டெய்லியுமே சொல்லிட்டு தான் வரேன். நேற்று கூட நான் பேட்ச் ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. இனிமேலும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்காதவங்க ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலுமே கூட ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதாவது பாஸ் பண்ண முடியாதுங்கிற வார்த்தை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பாஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிடும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நேரங்கள் குறைவாக இருக்குது. நேரங்கள் நமக்கு ஓரளவு இருந்தால் தான் ஒரு சில விஷயங்கள் சாத்தியமாகும். அப்போ அந்த நேரங்கள் அப்படிங்கிறது இப்போ தான் சாத்தியமான நேரங்கள் நமக்கு ஓரளவு இருக்குது. இதை விட்டுட்டு நான் ஒரு 1 மந்த் கழிச்சுட்டு நான் இப்போலேருந்து படித்தா பாஸ் பண்ண முடியுமா, இல்லை 2 மந்த் கழிச்சு இப்போலேருந்து நான் படித்தா பாஸ் பண்ண முடியுமா, ஜனவரி 1லேருந்து படித்தா பாஸ் பண்ண முடியுமானா அதுக்கான டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது எப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாக சிலபஸை முடிக்கணும், அதை ரிவிஷனும் பண்ணணும். அப்போ அது எப்படி சாத்தியமாகும்? ஆல்ரெடி ஒரு 99% நான் சிலபஸை முடிச்சிட்டேங்கிறவங்களுக்கு ஓகே. இப்போ புதுசாக படிக்கிறவங்க, இல்லை போன எக்ஸாம்லாம் நான் தெளிவாக என்ன படிக்கலை, இந்த எக்ஸாம் நல்லா தெளிவாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை நல்ல ரேங்கோடு நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நேரங்கள் அப்படிங்கிறது இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குங்கிற சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் இப்போருந்து படித்தா தான் ஸ்டார்ட் ஆகணுங்கிறது நீங்கள் வேகமாக போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. கிடைக்கிற டைமை நீங்கள் படிக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை நீங்கள் அமைச்சிக்கிட்டாலே போதும். அழகாக நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது இப்போருந்து படிச்சிங்கன்னா 1 மந்த் கழித்து போகும்போது என்னாகும், இன்னும் கொஞ்சம் நேரத்தை நீங்கள் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள் இன்னமும் நமக்கு தெரியும். ஒவ்வொரு மாதமும் நமக்கு நமக்கு ஃபேவராக டைம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்து ஒவ்வொரு டைமும் கிடைக்காம தான் போகுது. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா முழுக்க தப்பு உங்கள் மேலே தான் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே ஒரு சில விஷயங்கள் புரியும். என்னென்னா, நாம் ஒழுங்காக படிக்கிறோமா, சரி நமக்கு டைம் கம்மியாக தான் கிடைக்கு, நமக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எல்லாமே ஓகே தான். எல்லாத்தையும் தாண்டி நம்மளால் படிக்கக்கூடிய டைமில் நம்ம கரெக்டாக படிக்கிறோமா, நம்மளால் 1 hour தான் படிக்க முடியும்னா கூட அந்த 1 hour ஆச்சு நம்ம எதை பற்றி சிந்திக்காமல், எதை பற்றி ரொம்ப ஆழ்ந்து யோசிக்காமல் அந்த 1 hour படிப்புக்காகவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்போ நீங்கள் அதை சிந்தனைக்குள்ளே கொண்டு வரீங்க, புக் எடுத்து கையில் வைக்கும்போது தான். ஏன் நீங்கள் தான் வேலை செய்யும் போது பண்ணுங்கள்.
நீங்கள் ஏதாவது சாப்பிடும்போது யோசிங்க, வருத்தப்படுங்க, என்ன வேணால் பண்ணிங்க. படிக்கிறப்ப படிச்சிடுங்க. அதை தான் நான் சொல்கிறேன். பட் அப்படி நான் ஏன் சொல்கிறேன்னா, படிக்கிற நேரத்தில் போய் உட்காந்து அந்த 1 மணி நேரமும் வந்து ஏதாவது யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, அப்புறம் சார் எனக்கு வந்து படிக்க முடியல அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த 1 மந்தில் எப்படா வாய்ப்பு வரும்னு நினைக்கிற இடத்துல இருக்கீங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து அவ்வளோ இதுவாக வந்து தூக்கி போட்டுறீங்க. தூக்கி போடுறது ஓகே, ஆனால் சொல்லலை, திரும்ப திரும்ப நீங்கள் என்ன தான் உங்களுடைய சூழ்நிலைகள் நீங்கள் வந்து என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாலும் வேறு வழி இல்லைல்ல. இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், சார் எங்கள் சூழ்நிலையில் வந்து இருந்து பாருங்கள் சார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். நான் என்ன சொல்ல முடியும், ஐயோ பாவம், சரி ஓகேம்மா, நீங்கள் டிஎன்பிசிலேருந்து ஏன் கஷ்டப்படுறீங்க, டிஎன்பிசிலேருந்து ஏன் கஷ்டப்படுறீங்க, வேறு ஏதாவது வேலைக்கு போங்க அப்படி சொன்னாலும் உங்களுக்கு கோவம் வரும். அப்படி சொல்ல முடியுமா? ஆஸ் எ டீச்சராக இருந்து நான் அதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டு உங்கள் கனவை அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்த ஒரு படிப்பு தான் இந்த டிஎன்பிசி. இது இங்கே இடத்துல நான் எப்படி சொல்ல முடியாது, அதை சொல்ல முடியாது. செகண்டு, நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் இப்போ படுற கஷ்டத்தை, சார் நாங்கள் உடம்பு சரியில்லை, பிள்ளைங்களை பார்க்கணும், இதுக்கு நடுவில் நாங்கள் வந்து படிக்கிறதுலாம் எங்களுக்கு தாங்க சார் தெரியும், உங்களுக்கு என்னங்க சார் தெரியும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இப்போ படுற கஷ்டத்துக்கு தான் நான் தீர்வு கொடுக்குறேன். தீர்வு தான் நான் கொடுக்க முடியுமே தவிர உங்கள் கூட சேர்ந்து நான் என்ன பண்ண முடியாது. நீங்கள் ஒப்பாரி வைக்கிறீங்கன்னு நானும் ஒப்பாரி வைக்க முடியுமா? நீங்கள் அழுவுறீங்கட்டு நானும் அழுவ முடியுமா? நீங்கள் கண்ணை கசட்டிக்கிறீங்க, ஐயோ என் பசங்களா இவ்வளோ கஷ்டப்படுறீங்களாடா அப்படின்னு நான் வந்து மனசுக்குள்ளே நீங்கள் அழுகிற மாதிரி நான் கண்ணீர் விட்டு அழுவ முடியுமா? அழுக முடியாது. அது எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுலேருந்து எப்பட்றா இவங்களை மீட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் யோசிக்கணும். அதுதான் டீச்சருக்கும் மற்றவங்களுக்கும் உண்டான வித்தியாசம். அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த அழுகை நிரந்தரம் ஆகிடக்கூடாது, மேக்ஸிமம் இந்த அழுகை இந்த வருஷத்தோடு முடிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ டெம்பரவரியாக உங்களை நான் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. கஷ்டப்படுத்துகிறோன்னு நினச்சோம்னா கஷ்டம்னு நினச்சிக்க வேண்டியதான். இது மூலமாக தீர்வு கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா தீர்வு கிடைக்கிறதுக்காக தான். அது நீங்கள் எடுத்துக்கிற ஆங்கிளை பொறுத்து இருக்குது. ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன், படித்து தான் ஆகணும். வேலை வேணும்னா படித்து தான் ஆகணும். எனக்கு தீர்வு கிடைக்குன்னா படித்து தான் ஆகணும். எனக்கு சூழ்நிலைகள் வந்து மாற்றணுன்னா படித்து தான் ஆகணும். சூழ்நிலைகள் காரணம் வைக்கிறதுல இங்கே பிரயோஜனமே கிடையாது. சூழ்நிலைக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ முடிக்கிறோங்கிறது அந்த இடத்துல விஷயமே. அதாவது சொல்கிறல, நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே ஒரு மினிமம் 60% சிலபஸ் எல்லோரும் முடிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே உங்களுக்கு சிலபஸே முடிங்கன்னு நான் சொல்ல கிடையாது. மினிமம் 60%. அந்த 60%ங்கிறது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சார் தமிழ் ஓரளவு நல்லா படிச்சிருக்கேன், மேக்ஸ் ஓரளவு பார்த்துருக்கேன், ஜிகே ஓகே 50-50 படிச்சிருக்கேன். இந்த சயின்ஸுக்கான பஸ்லாம் படிக்கல சார், இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா கூட பாஸ் பண்ண வச்சிடலாம் அவங்கள. ஆனால் சார் தமிழே தொடலை, மேக்ஸ் பார்க்கல, ஜிகேல கொஞ்சம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தமிழை முடிக்க வைக்க முடியுமா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம்? முடியாது. அட்லீஸ்ட் தமிழ் கொஞ்சமாச்சும் நான் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னா கூட நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். சார் தமிழ் நியூ புக்கில் கூட முடிச்சிருக்கேன் சார், ஓல்டு புக்கே தொடலை சார் அப்படிங்கிறவங்க கூட பாஸ் பண்ண வச்சிடலாம். ஏதோ ஒன்று பண்ணி பாஸ் பண்ண வச்சிடலாம். ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு 70 நாட்கள் இருக்குனால. ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ண அட்லீஸ்ட் 60% முடிக்காமல் நான் முடிச்சதே 30% தாங்க சார், இப்போ நான் 70% எப்படி படிங்க, எப்படி முடியும்? எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா காம்படிஷன் அதிகமாகிடுச்சுல்ல, கட் ஆஃப் அதிகமாகிடுச்சுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேங்க, இன்றைக்கி ஒரு முடிவெடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. டைமை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம், நேரங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதே மாதிரி நம்ம கிருஷோபா அகாடமியில் லைவ் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ லைவ் டெஸ்ட் நான் நாளிலேருந்து நான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். அதுக்கான இந்த வாரத்தில் என்னென்ன லைவ் டெஸ்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஓவரலாக வந்து ஒரு சின்னதாக குட்டி டைம் டேபிள் மாதிரி நான் போட்டு டெலகிராமில் அனுப்பிச்சுடுறேன். நம்ம பேட்ச் டெலகிராமுக்குள்ளே வந்துடும். நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டுக்குன்னே நம்ம ஒரு டெலகிராம் சேனல் க்ரியேட் பண்ணியிருப்போம்ல, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் போய் பாருங்கள். ஒரு 3 days 4 daysக்கு முன்னாடி ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்து நான் வந்து அதில் ஜாயின் பண்ணிங்க. ஆல்ரெடி முடித்த ஸ்கெடியூலுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம இந்த லிங்க் நம்ம வந்து லைவ் டெஸ்ட்டோட லிங்க் நம்ம அனுப்பிவிடுவோம். அந்த லைவ் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். நம்ம பேட்சுக்குள்ளே அது பிடிஎஃபாகவும் வந்துடும், நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே லைவ் டெஸ்ட்டாக நடக்கும், ஓகேங்களா? வித் ஆப்ஷனோட அந்த லைவ் டெஸ்ட் நடக்கும். வித்தவுட் ஆப்ஷன்லேயும் நடக்கும். அதாவது ஃபேஸ் காட்டி கேள்வி கேட்குற மாதிரி எப்படி வேணால் நடக்கும், சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான். வித் ஆப்ஷன் மேக்ஸிமம் இருக்கும், வித்தவுட் ஆப்ஷன் அப்பப்போ எனக்கு முடியாத டைமில் இருக்கும். நான் நேற்றுலேருந்தே கண்டக்ட் பண்ணலான்ட்டு தான் இருந்தேன். பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் 2 days வந்து ஃபீவராக இருக்கிறதுனால என்னால் பேட்ச் ஒர்க்கு மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு. ஸோ அதனால தான் யூடியூப்பில் வந்து ஒரு சில வீடியோ கொடுக்க முடியல. ஸோ இன்னிலேருந்து நம்ம அதை கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா எனக்கு வந்து இந்த உடம்பு சரியில்லைனாலே நான் ஹாஸ்பிட்டலே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போகவே மாட்டேன்.
ஆனால் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுமே அன்றைக்கே நானே வண்டி எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஊசிக்கு 2 ஊசி போட்டு வந்துட்டேன் நான். ஏன்னா நேரம் நமக்கு இல்லை. ஒரு நாள் நான் படுத்துட்டு எனக்கு அதுவே சரியாகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். எப்பவுமே ஊசிலாம் போட மாட்டேன். நானாக வீட்டில் ஏதாவது இயற்கை மருத்துவம் மாதிரி பண்ணிக்கிட்டு அதுவே காய்ச்சல் போடா இவன்ட்ட இருக்கிறதே வேஸ்ட்டுங்கிற அளவுக்கு அந்த காய்ச்சலே நம்மளை திட்டிட்டு போகிற அளவுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். பட் இந்த டைம் அது வெயிட் பண்ணுறதுக்கான சான்ஸு கிடையாது. அதுவும் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் வந்து தனியாக போனதே கிடையாது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா வருவாங்க, அப்புறம் ஒய்ஃபு. தனியாக போனதே, ஒய்ஃபோட தனியாக போயிருக்காங்க, நான் போனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து தனியாக போய் ஊசி போட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து வேலைகள் அவ்வளோ இருக்குது. நான் டக்குன்னு ரெடி ஆகணும், ஊசி போட்டால் தான் எனக்கு சரியாகும் நல்லாவே தெரியும். உடனே நிற்கும் அப்படின்னா ஊசி போட்டால் மட்டும்தான், வேறு வழி இல்லை. பண்ணால் தான் அடுத்தடுத்து பண்ண முடியுங்க. ஒரு நாள் கேப் விட்டாலே அந்த ஒரு நாளுக்கான கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுங்கிறதே ஒரு 4 நாள் ஆகிடுது. அப்போ அதுக்கான முயற்சிகள் நம்ம வந்து எடுக்கணும்னா நாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதான் சொல்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் படிக்க ஆரம்பிங்க. எல்லாருக்குமான சூழ்நிலைகள் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஃபேமிலிக்கே எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபீவராக தான் இருக்குது. மேடம்க்குலாம் 4 நாளாக ஃபீவரு, பெரியவங்களுக்கும் வீட்டில் ஃபீவரு, ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே வந்துருச்சு. வேறு வழி இல்லை, அடுத்து மீண்டு வந்து தான் ஆகணும். நான் சொல்கிறேன்ல, இப்போ என்னென்னா புலம்புறதுல பிரோஜனம் கிடையாது. இதுலேருந்து மீண்டு எப்படி வந்து என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசிக்கணும். பாய் பாய் சொல்லிட்டு அடுத்தது என்ன விஷயமோ அதை பண்ண ஆரம்பிச்சிடணும். கிளியரா புரியுதுங்களா? ஏன்னா கடைசியாக கிடைக்க போகிற அந்த வெற்றி தான் நமக்கு இங்கே கிடைக்கிற எல்லாத்துக்குமான தீர்வு. அந்த வெற்றி நோக்கி போகும்போது இதெல்லாம் வர்றதெல்லாம் சாதாரணம் தான். இது எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு அடுத்து டக்குன்னு வெளியில் வரணுங்கிறது பார்க்கணுமே தவிர ஐயோ போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கிறதுல பிரோஜனமே கிடையாது. விட்டதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். அதை மைண்டில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. வேறு ஒன்றும் கிடையாது. 3 முக்கிய தகவலுக்குள்ளே நான் எல்லாத்தையுமே நான் உள்ளே நுழைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளேயே ஒரே இதுவாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நான் ஒன்று ஒன்றா வந்து இப்போ இந்த லைட் டெஸ்ட்டோட டைம் டேபிளில் நான் அனுப்பிச்சி விட்றேன். அதேமாதிரி இன்றைக்கி இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த ட்ரெண்டிங் மேக்ஸோட வீடியோ பதிவு இன்றைக்கி அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அடுத்த ஸ்கெடியூலுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு என்னோடய ஓல்டு வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற அந்த சம்ஸும் வந்து உங்களுக்கு நான் தனியாகவும் நடத்தி போட்டுறேன். அதுவும் பார்க்குறவங்க தனியாக பார்க்கணுன்னா கூட அதையும் பார்த்துருங்க. ட்ரெண்டிங் மேக்ஸுங்கிறது என்ன, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸை வந்து நம்ம நடத்தி போட்டிருப்போம். ஓகேங்களா? அதேமாதிரி என்னுடைய ஓல்டு வீடியோ இருக்கிறது வந்து பார்த்தோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அது எல்லாமே கலந்துருக்கும். ஓல்டு புக்கு, நியூ புக்கு, ஓல்டு புக்கோட மேக்ஸு, நியூ புக்கோட மேக்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ், இது எல்லாமே டைப் வரியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கு புது புக்கோட சம்ஸ் மட்டும் தனியாகவே செப்பரேட்டாக இருக்கும். எவ்வளோ சம்முங்கிறது டோட்டல் சம்மோடவே சொல்லி அது ஃபுல்லாகவே நடத்தி கொடுத்துருவோம். இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம டோட்டலாக 24 சம்மு, அந்த 24 சம்மு இன்றைக்கி நான் நடத்தி கொடுத்துருவேன். நான் காமன் இன்ட்ரெஸ்ட்டு நாளைக்கு போட்டு விட்டுறலாம். சரிங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி இந்த பிளேலிஸ்ட் லிங்க், அதாவது இப்போ இந்த 4 அந்த நவம்பர் 24க்கு உண்டான டெஸ்ட்டுக்கு உண்டானது என்ன, தமிழை பொறுத்த வரைக்கும் 10th நியூ புக்கு, 6th நியூ ஓல்டு புக்கு ஃபுல்லாக, 10th நியூ புக்கு ஃபுல்லாக, 11th ஸ்டாண்டர்டில் மொதல் 4 7. ஓகேங்களா? அப்புறம் சிறப்பு தமிழில் வீடியோவில் வந்து பாருங்கள், வீடியோ நம்பர் 1 to 5 வரைக்கும், 1 to 5 வரைக்கும் டோட்டலாக இதுதான் வந்து பார்த்தோன்னா போர்ஷன். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த அக்டோபர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக. சயின்ஸில் 4 டாபிக். ஓகேங்களா? அது என்னென்னங்கிறது நான் முன்னாடியே அந்த நம்ம ஸ்டடி பிளான்லாம் கொடுத்துருப்போம். ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா? இந்த 4th ஸ்கெடியூலோட இது மட்டும் நான் உங்களுக்கு என்ன, அந்த 4th ஸ்கெடியூலோட சயின்ஸ் என்னது, ஜெனட்டிக்ஸ், மரபியல். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நான் எனக்கு வந்து ஒரு சில இது வந்து உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் தனியாகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் வந்து புதுசாக வந்து என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது 10th நியூ புக்கு எக்ஸ்ப்ளனேஷன், 6th நியூ புக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஒரு 1 hour கழித்து பாருங்கள், ப்ளேலிஸ்ட் தனித்தனியாகவே இருக்கும். இல்லை பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் தமிழ் வீடியோ, பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஜிகே வீடியோ அப்படிங்கிற மாதிரி கூட தமிழ் வீடியோ ஃபுல்லாக அதுக்குள்ளே நுழைச்சி விட்றேன். ஜிகே வீடியோ ஃபுல்லாக அதில் நுழைச்சி விட்றேன். அதுக்குள்ளேயே பாருங்கள், சிலபஸ் தேவையான எல்லா வீடியோவும் அதில் இருக்கும். அப்படி கூட நீங்கள் யூடியூப்பில் பார்த்துங்க. நம்ம பேட்சுக்கு ஸ்கெடியூல் அனுப்பிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் அங்கே பார்த்துங்க. அது வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தேடி கண்டுபிடிக்க சிரமமாக இருந்துச்சுன்னா இப்படி கூட நீங்கள் பார்த்துங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. நல்லபடியாக படிங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் அடுத்தடுத்த தகவல் நான் கொடுக்குறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.